ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டன் கோப்ரா ஸ்னேக் ஹெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ஸ்பாட்டட் ஸ்னேக் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஃபீட்லேருந்து 1.5 ஃபீட் வரைக்கும் இது வளரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு டேங்க் செட்டப் பண்ணிக்கோங்க. லைக் 2லேருந்து 2.5 என்ன கேட்டிங்கன்னா ஒரு 2.53 வச்சிங்கன்னா டேங்க் சைஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஃபீடு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிட்றது லைஃப் ஃபிஷ் தான். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து லைஃப் ஃபிஷ் வந்து சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸோ இப்போ நீங்கள் வாங்கிட்டு வர அந்த ஃபிஷ்க்கு வந்து ஒரு ஃபின் ஆட்டோ இல்லை ஆங்கர் ஓமா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்க்கு ஈஸியாக அது வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அதனால அது வந்து ஃபீட் பண்ணுறது ஒரு வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறது. பட் ஆனால் நம்ம எப்படி ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதை குவாரண்டைன் பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்கலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா எனக்கு அந்த அளவுக்குலாம் பொறுமை இல்லைங்க. ஸோ அதனால் பட்டுன்னு போனோமா ஒரு சிக்கன் ஹார்ட்டு இல்லை ஒரு ப்ரான் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஃபீட் பண்ணால் அதுவே சூப்பராக சாப்பிட்ரும். ஸோ அதனால் நமக்கு டைம் கன்சியூமிங் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இது சிக்கன் ஹார்ட்டும் ப்ரான் தான். அதுக்கப்புறம் இதோட நேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியனுடைய மான்ஸ்டர் ஃபிஷ். ஸோ அதனால் இது வந்து நம்ம கண்டிப்பாக வாங்கி வளர்த்தே ஆகணும். என்னோட அடுத்த லிஸ்ட்டில் கூட இந்த கோல்டன் கோப்ரா ஸ்னேக் ஹெட் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் ஜம்பர்ஸ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கான ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்டில் இருக்கணும். ஸோ ஃபுல்லி க்ளோஸ்னால் ரொம்ப ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸ் ப்ரீத்தர் அப்படின்றதுனால வெளியிலேருந்து தான் ஏர் எடுக்கும். இதுக்கு வந்து நம்ம மோட்டர் பம்ப்லாம் வைக்க வேண்டாம். ஸோ அதனால் ரூஃப் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கணும். பட் ஆனால் ஏர் போயிட்டு வர அளவுக்கு கொஞ்சம் கேப் வைங்க. ஸோ இல்லைனா பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஜம்ப் ஆகி வெளில வந்துடும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கேன் வாட்டர் இல்லை ஆர்ஓ இந்த மாதிரி வாட்டர்ஸில் நீங்கள் வந்து வைங்க. போர் வாட்டரில் வச்சுன்னு உசுரோட தான் இருக்கும். ஆனால் என்னென்னா கலரேஷன் நமக்கு அந்த அளவுக்கு எடுத்து கொடுக்காதுங்க, அழகாக இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரில் வைங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் டேக்லாம் வைக்கலாம். ஸோ ஃபுல்லி பிளான்ட் டேக் இதுக்கு வந்து செட் ஆகுது. ஸோ ஓரளவுக்கு பிளான்ட் டேக் லைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஃப்ளவர் ஆன் மாதிரி சூப்பராக விளையாடும். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ பற்றி எதனா ஒரு டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதேமாதிரி ஃபிஷ் அண்ட் டாக்ஸ் பற்றின ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.